முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கனவு திட்டமாக கருதப்பட்ட அம்மா உணவகங்கள் தற்போது எப்படி செயல்பட்டு வருகின்றன, அவற்றின் நிலை என்ன என்பது குறித்து களத்தில் இறங்கி ஆய்வு மேற்கொண்டது புதிய தலைமுறை. சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கிடைத்த தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், சென்னையில் அம்மா உணவகங்களின் நிலை இப்போ எப்படி இருக்கு? நாம் தற்போது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி முதலில் துவக்கி வைத்த அம்மா உணவகத்தின் வாசலில் தான் இருக்கிறோம். அந்த அம்மா உணவகத்தை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட ஊழியர்களுடன் துவங்கப்பட்ட இந்த அம்மா உணவகமானது முற்றிலுமாக ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் துவங்கப்பட்டது. ஆனால் தற்போது 10க்கும் குறைவான ஊழியர்களுடன் இந்த அம்மா உணவகமானது செயல்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு 4000 இட்லி வரை விற்கப்பட்ட இந்த அம்மா உணவகம் போலீஸ் பாதுகாப்புடன் விற்பனை நடைபெற்ற இந்த அம்மா உணவகத்தில் தற்போது 1000க்கும் குறைவான இட்லி வகைகளே விற்பனையாகி வருகிறது. மக்களின் வரத்தும் வெகுவாக குறைந்திருப்பதன் காரணமாக தன்னுடைய முழுமையான பொலிவை இழந்து காணப்பட்டிருக்கின்ற அந்த அம்மா உணவகத்தை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட முதல்வராக இருந்த ஜெயலலிதா கனவு திட்டமாக பார்க்கப்பட்ட இந்த அம்மா உணவகம் சென்னையில் மொத்தமாக 407 கடைகள் செயல்பட்டு வருகின்றன. அந்த 407 கடைகளிலும் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அளவும் குறைந்து காணப்படுகிறது. முதலில் சமூக சேவைத்துறையின் சார்பாக செயல்பட்டு வந்தது. பிறகு மாநகராட்சியின் சுகாதாரத்துறையின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய இந்த அம்மா உணவகத்திற்கு இதுவரை தனியாக ஒரு துறை எதுவும் ஒதுக்கப்படாத நிலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதற்கென தனி அதிகாரியும் எதுவும் நியமிக்கப்படாத நிலையில் அம்மா உணவகத்தை யார் கவனித்து வருகிறார்கள் என்ற ஒரு தெளிவாக தெரியாத நிலையே தற்போது காணப்படுகிறது. ரகுவரன், இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். அம்மா உணவகம் குறித்த கள ஆய்வை மதுரையிலும் மேற்கொண்டது புதிய தலைமுறை. அங்கிருக்கும் செய்தியாளர் நாகேந்திரனிடம் சில தகவல்களை கேட்டு பெறலாம். நாகேந்திரன், மதுரையில் அம்மா உணவகங்களின் நிலை இப்போ எப்படி இருக்கு? மணிமாறன், மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட மொத்தம் 12 பகுதிகளில் அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த 12 உணவகங்களும் தற்போது வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இது குறித்து கள ஆய்வை இன்று காலை நாம் ரகசியமாக அந்த பகுதிகளில் சம்பந்தப்பட்ட அந்த அம்மா உணவகங்களில் ஆய்வு மேற்கொண்டோம். இதில் மதுரை புதூர் பகுதியில் உள்ள அம்மா உணவகம் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனை பகுதியில் உள்ள அம்மா உணவகம் மற்றும் ராமராயர் மண்டபப்படி பகுதியில் உள்ள அம்மா உணவகம் ஆகிய பகுதிகளில் நாம் நேரடியாக களத்திற்கு சென்று நாம் அந்த பகுதியில் அங்கேயே இட்லியும் வாங்கி சாப்பிட்டோம். இந்த மதுரை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் ஒரு நாளைக்கு காலையில் 1200 இட்லிகள் தயாரிக்கப்படுகிறது. ஒரு இட்லி என்பது 60 கிராம் எடை கொண்ட அளவில் இந்த இட்லி தயாரிக்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு 1200 இட்லிகள் தயாரிக்கப்படுகிறது. மதியம் பார்த்தோம் என்றால் மதியம் சாம்பார் சாதம் 300 சாம்பார் சாதமும் 300 தயிர் சாதமும் தயாரிக்கப்படுகிறது. இந்த சாம்பார் இப்ப ஒரு இட்லியை பொறுத்த வரைக்கும் 60 கிராம் எடை கொண்ட ஒரு இட்லியை தயாரிப்பதற்கு உற்பத்தி செலவானது ₹3.64 செலவாகிறது. ஆனால் விற்பனை செய்யப்படுவது ₹1 விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று சாம்பார் சாதத்தை எடுத்துக்கொண்டோம் என்று பார்த்தோம் என்றால் ஒரு சாம்பார் சாதமானது தயாரிப்பதற்கு மொத்த செலவு ₹14.73 செலவாகிறது. ஆனால் ₹5 சாம்பார் சாதம் விற்கப்படுகிறது. அதே போன்று தயிர் சாதத்தை பார்த்தோம் என்றால் ₹7.44 தயிர் சாதம் உற்பத்தி செய்யப்பட்டு ₹3 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இன்று காலை நாம் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட போது மக்கள் ஆர்வமுடன் இவர்கள் இந்த பகுதியில் அம்மா உணவகங்களில் இட்லியை வாங்கி சாப்பிட்ட காட்சிகள் நாம் பார்த்தோம். நாமும் அந்த கடைகளில் இட்லியை வாங்கி சுவைத்து பார்த்தோம். அதன் தரத்தின் வேற எதுவும் மாறுபாடுகள் உள்ளதா, அது ருசியின் மாறுபாடு உள்ளதா என்பது குறித்து நன்றாகத்தான் இருந்தது. நாமும் சாப்பிட்டு பார்த்தோம், நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு குறை என்னவென்று பார்த்தோம் என்றால் மதுரை அரசு மருத்துவமனையில் செயல்படும் இந்த அம்மா உணவகத்தில் 1200 இட்லிகளும் காலை ஒரு 8:30 மணிக்குள்ளேயே விற்று தீர்ந்து விட்டன. அதனைத் தொடர்ந்து அந்த உணவகம் பின்னர் அந்த சட்டரை கதவு மூடப்பட்டிருந்தது. அந்த மூடப்பட்டிருந்தது தெரிந்த அந்த பகுதியில் உள்ள உள்ளே பணியாற்றும் அந்த மகளிர் சுய குழுவை சேர்ந்த அந்த ஊழியர்களிடம் நாம் நேரடியாக சென்று கேட்டோம். எதனால் இந்த கடை 8:30 மணி அளவிலேயே மூடப்பட்டது என்பது குறித்து கேட்டதற்கு 1200 இட்லிகளும் விற்கப்பட்டதாகவும், ஆனால் கூடுதலாக இட்லி விற்க நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளதாகவும், அரசு விரைவில் கவனம் செலுத்தி இந்த கூடுதலாக விற்பனை செய்ய அனுமதித்தால் கூடுதலாக இட்லிகள் தயாரித்து இங்கு வரும் நோயாளிகளுக்கு தேவையான அளவு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என தெரிவித்தாங்க. மணிமாறன்,
நாகேந்திரன் இணைப்பில் இருங்க. சென்னையிலிருந்து இணைந்திருக்கும் செய்தியாளர் ரகுவரனிடம் பேசும். ரகுவரன், ஆரம்பத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. ஆரம்பத்தில் மக்களின் வருகை அதிகமாக இருந்தது. தற்பொழுது மக்களின் வருகை குறைவதற்கு என்ன காரணம்? இது சம்பந்தமாக அதிகாரிகள் என்ன சொல்கிறார்? அதாவது மாநகராட்சியினுடைய சுகாதாரத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இந்த அம்மா உணவகங்கள் அந்த அதிகாரிகளை போய் தொடர்பு கொண்டா கூட அந்த அதிகாரிகளை இது எங்களுக்கு தொடர்பு இல்லை சார், வேற ஒரு துறையை சார்ந்தது அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கு. யாரினுடைய கட்டுப்பாட்டில் தெளிவாக இருக்கிறது என்று அதிகாரிகளுக்கும் தெரியவில்லை, இங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் தெரியவில்லை. 200 அம்மா உணவகங்கள் முதலாக துவங்கப்பட்ட நிலையில் அது விரிவுபடுத்தப்பட்டு 400 உணவகங்களாக விரிவுபடுத்தப்பட்டது. ஆனால் அந்த 400 உணவகங்களாக விரிவுபடுத்தும் பொழுது புதிதாக எந்த ஒரு ஊழியர்களும் வேலைக்கு எடுக்காமல் ஏற்கனவே இருந்த பணியாளர்களே பிரித்து மற்ற அம்மா உணவகங்களுக்கு அனுப்பியதன் காரணமாக ஆட்கள் குறைவின் காரணமாகவும் அதிகாரிகள் எந்த அதிகாரிகள் இதை கவனிக்கிறார்கள், அதிகாரிகளுடைய கவனம் என்ன, இந்த தர நிர்ணயம் என்ன என்பது தொடர்பான எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாத நிலையின் காரணமாக தான் இந்த உணவு குறைபாட்டுக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காலையில் இட்லி பொங்கல் போன்ற உணவு வகைகளும், மதியம் நேரத்தில் 3 வகையான சாதங்களும், இரவு நேரத்தில் சப்பாத்தி மட்டும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பதன் காரணமாக சாப்பிட வருவர்கள் கூட எங்களுக்கு தொடர்ந்து இதே வகையான உணவுகள் கொடுப்பதினால் எங்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதனால் வேறு வகையான உணவுகளை மாற்ற வேண்டும் என்று பலமுறை இதை நம்பி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் கோரிக்கை வைத்தும் அதை கேட்பதற்கான அதிகாரிகள் யாரும் இல்லாத நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் தொடர்ந்து அம்மா உணவகமானது இந்த அம்மா உணவகம் நம் தற்போது நின்று பேசியிருக்கக்கூடிய சாந்தோம் அம்மா உணவகமானது ஒரு நாளைக்கு 4000 இட்லிகள் விற்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் விற்கப்பட்ட இந்த கடை தற்போது யாருமே இல்லாத கடையாக விரிச்சோடி காணப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ரகுவரன், அம்மா உணவகங்கள் குறித்து கள ஆய்வை மேற்கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்கிய உங்கள் இருவருக்கும் நன்றி.